பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு ஃபினாலேவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி நாள். நாளைக்கு சாட்டர்டே, சண்டே எபிசோடுக்கான ஷூட்டிங் சாட்டர்டேக்கான எபிசோட் மட்டும் தான் நடத்த போறாங்களாம். அதுவும் டான்ஸ் புரோகிராம், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கான அந்த அவார்டு குடுக்கறது, இது எல்லாத்தையும் நாளைக்கு முடிச்சுட்டு, சண்டே யார் வின்னர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான அந்த கிராண்ட் ஃபினாலேக்கான ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த வாரம் மட்டும் சாட்டர்டே அப்புறம் சண்டே எபிசோட தனித்தனியா நடத்த போறாங்க. இதுக்கிடையில ஃபினாலேவுக்கு முன்னாடி 2 நபர்கள வெளியேத்தி ஆகணும். இப்போ மொத்தமா டாப் 4 கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற அடிப்படையில திவ்யா, விக்ரம், அரோரா அப்புறம் சபரி இந்த 4 நபர்களா வீட்டுக்குள்ள இருக்காங்க. இதுல 2 பேரை மட்டும் தான் ஃபினாலே மேல ஏத்த முடியும். அதுக்கு முன்னாடி 2 நபர்கள அவங்க எவிக்ஷன் பண்ணி ஆகணும். அதுல ஒரு நபர மிட்வீக் எவிக்ஷன், அதாவது வெள்ளிக்கிழமையா வெளியேத்திட்டு, இன்னும் ஒரு நபர ஃபினாலேவுக்கு முன்னாடி கண்ண கட்டி கூட்டு வர்றது, இல்ல டான்ஸ் ஆடி அவங்கள கூட்டு வர்றது, இல்ல ஏதாவது டாஸ்க் வச்சு அவங்கள ஹெல்மெட் பண்ணி அந்த லிஃப்ட் மூலியமா வெளில கூட்டு வர்றது, இது மாதிரி பல விஷயம் நடத்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நடத்த போறாங்களாம். அதுவும் இன்னைக்கு நடக்க போற இந்த எவிக்ஷன் ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான எவிக்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாண்டி அப்புறம் கவின் இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்ட்டா வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒண்ணா படம் சைன் பண்ணியிருக்கிறதாவும், அத பத்தியான பல விஷயங்கள ஹவுஸ்மேட்ஸ்ல ஷேர் பண்ற மாதிரியும், பொங்கல் செலிப்ரேஷன் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு காமிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஜாலியா போனாலும், போக போக இந்த எபிசோடோட முடிவு ரொம்ப சோகமா இருக்க போகுதாம். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய இந்த 4 ஃபைனலிஸ்ட்ல ஒரு ஆளோட எவிக்ஷன் அப்படிங்கிறது ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டா இருக்க போகுது. அடச்சே! இவ்வளோ தூரம் வந்துட்டாரு. இன்னும் ஒரு கொஞ்சம் அடி எடுத்து வச்சிருந்தா அவங்க ஃபினாலே போயிருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறதா தான் இருக்க போகுது. அந்த ஒரு நபர் சபரியா இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு தகவல் கிடைச்சிருக்குது. காரணம் என்னன்னா, இப்போதைக்கு வோட்டிங்ல விக்ரம் அப்புறம் திவ்யா இவங்க 2 பேரும் தான் லீடிங்ல வந்துட்டு இருக்காங்களாம். கடைசி 2 பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு அரோரா, இன்னொன்னு சபரி. இந்த 2 பேருக்கும் தான் கடைசி 2 இடத்துல இருக்கிறதுக்காக இவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வந்திருக்குது. அப்படி பார்த்தோம்னா திவ்யா, விக்ரம், அரோரா இந்த 3 நபர்கள்ல யாராவது 2 நபர் ஃபினாலே ஏத்திட்டு, ஃபினாலே அன்னைக்கு ஒரு நபர் ஹெல்மெட் பண்ணி வெளில அனுப்பிடுவாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காருல்ல, அவர் தான் இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு எவிக்ஷன் மூலியமா வெளியேற போறாராம். அந்த ஒரு எவிக்ஷனை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லப்போனா அந்த எவிக்ஷன் சமயத்துல நடந்த எல்லா விஷயங்களையும் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும். ஒன்ன கூட விடக்கூடாது. மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான போஸ்ட்ட பிக் பாஸ பத்தி முன்னாடியே தகவல் கொடுக்கக்கூடியவங்க இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இவ்ளோ பில்டப் குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அப்படி என்ன மாரி எவிக்ஷன் கொடுக்க போறாங்க? கன்ஃபெஷன் வழியா கண்ண கட்டி கூட்டு வர போறாங்களா? இல்ல இப்ப வீட்டுக்குள்ள போயிருக்கக்கூடிய சாண்டி அப்புறம் கவின் இவங்க 2 பேருமே அந்த ஒரு எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? இல்ல ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிட்டு போயிட்டு அவங்கள திருப்பி வீட்டுக்குள்ள அனுப்பாம அப்படியே வெளியேத்த போறாங்களா? இது மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் இருக்கக்கூடிய 4 நபர்கள்ல கண்டிப்பா ஒரு ஆள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போக போறாங்க. அந்த ஒரு நபர் சபரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் அவர் ரொம்ப லீஸ்டா ஓட் வாங்கிட்டு இருக்க ஒரே காரணம் தான். ஆரம்பத்திலேருந்தே சபரிக்கு பெருசா மக்கள் ஆதரவு குடுக்கல. நிறைய வாரங்கள் எஸ்கேப் ஆகி எவிக்ஷன் தப்பிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கடந்த ஒரு 4, 5 வாரமாவே அதுவும் இந்த டிக்கெட் ஃபினால்ல சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணல இருந்தே சபரியோட கிராஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஆனா மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது அவரோட பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கிறதால, இந்த 4 நபர்கள்ல முதல் ஆளா அவர எவிக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அப்படி என்ன மாரி எவிக்ஷன் வைக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.